Good morning, good afternoon, good evening, or whatever time you're listening this to. So, வணக்கம் people. So, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் because நேத்து தான் கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் வந்திருக்கு. உங்களோட மார்க்ஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப நாளா ஆன்டிசிபேட் பண்ணி ஃபைனலி the marks are out. And நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு தெரியும். நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்கோன்னு. பட் அது கூட சேர்ந்து என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, அதுல இருந்து நம்ம என்ன அனாலிசிஸ் எடுத்துக்க போறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ், மார்க்ஸ் வச்சு நீங்க எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம், உங்க மார்க்ஸ் வந்து இப்போ டோட்டலா எவ்வளவு லெவல்ல இருக்குது, ஆல் ஆஃப் த மார்க்ஸ் பாக்குறப்போ உங்க மார்க்ஸ் எங்க ஸ்டாண்ட் பண்ணுது, இது எல்லாமே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஐம் ஷூர் பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் ஹேப்பனிங். டெசிமல் பாயிண்ட்ல எல்லாம் மார்க் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டவுட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு தான் திஸ் செஷன். அண்ட் திஸ் செஷன் is again a part of the anything and everything piece. This is anything and everything about marks, cutoff analysis, and colleges after that. So this anything and everything series, as said before, is a collaboration between Chennai Institute of Technology and Career Guidance JP Gandhi sir's YouTube channel. So this is a beautiful series. Do go and watch the previous videos for any doubts regarding career guidance or anything regarding college and studies after +2. So you'll surely find your answers there. So let's get started. So as I said before, சரி நேற்று தான் ரிசல்ட் வந்திருக்கு, சரி பரவாயில்ல, இப்போ நம்ம மார்க்கை வச்சு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் அவுட் பை ஆஸ்கிங் சார் டு கிவ் லைக் அ பிரீஃப் அனாலிசிஸ் ஆன் த மார்க்ஸ் அண்ட் லைக் வேர் யூ ஸ்டாண்ட், எந்தெந்த கேட்டகரி மார்க் எங்கெங்க நிற்கிறாங்க, எந்த கேட்டகரியில எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரைட், தேங்க்யூமா. இப்போ வந்து ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த மார்க்குங்கிறது ஒரு பொனான்ஸா தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்க எதிர்பார்த்தது எக்ஸாம் எழுதியிருந்தா இந்த மார்க் கட்டாயமாக வந்திருக்காது. இதை வந்து ஒரு ப்ரூஃபே பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு போன வருஷம் 551 மார்க்லேருந்து 600 மார்க், யாருமே 600 வாங்கல. 551 to 600 லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது ஒன்லி 1867 ஸ்டூடெண்ட்ஸ் காட். பட் திஸ் டைம் 550க்கு மேலே we have 30,600 students. Phenomenally high, 16 times more, 16 times. நார்மலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 மேலே தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப்னு சொல்லுவோம். அதாவது நல்ல கட் ஆஃப் வேணும்னா 500க்கு மேலே வாங்கணும். 500 அவுட் ஆஃப் 600 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 500க்கு மேலே வந்து கேன் யூ பிலீவ் வி ஹாவ் ஆல்மோஸ்ட் 1,33,000 ஸ்டூடெண்ட்ஸ். 33% ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கோர்ட் சயின்ஸ் குரூப்ல 33% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500க்கு மேல வாங்கியிருக்காங்க. அன்பிலீவபிள். இது நார்மலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% கூட இருக்காது, இப்போ 33%. ஸோ அந்த இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை இன் தி கட் ஆஃப், மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நாங்க சொல்றது கூட வந்து ஒரு லெவல் தான். இது வந்து இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா யாராலையும் ஊகிக்க முடியாது. எப்போ கரெக்டா யூகிக்க முடியும்னா ரேங்க் போட்ட பிறகுதான். பட் ஓரளவுக்கு வந்து ஒரு பிக்சர் கொடுக்கலாம். அந்த பிக்சர் வில் ஹெல்ப் யூ. எதுக்கு இந்த ப்ரோக்ராமே, இந்த வீடியோவே, டு டிசைட் வேர் யூ ஸ்டாண்ட். அசிகா சொன்ன மாதிரி டு நோ ரியலி வேர் யூ ஸ்டாண்ட் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். என்ன கட் ஆஃப், என்ன ரேஞ்ச், என்ன ரேங்க் வரும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்துட்றேன். சப்போ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வில் கோ, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இன்ஜினியரிங் தான் இருக்கு. மேபி வில் வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு அக்ரி, வெட்டினரி, ஃபிஷரிஸ், வில் ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. நீங்க யூடியூப்ல போன வீடியோல கேட்ட கேள்விகள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். ஏன்னா இதுலயே நாங்கள் இப்போ சொல்ற இன்ஃபர்மேஷன்லயே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வுட் ஹவ் பீன் ஆன்சர்ட். அதுதான் இப்போ இதுல வந்து சார் இந்த காலேஜ் பெட்டரா அந்த காலேஜ் பெட்டரான்னு கேள்வி மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம். பிகாஸ் வி வில் நாட் டெல் யூ விச் காலேஜ் இஸ் பெட்டர். பட் இந்த காலேஜுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமானா வி கேன் டெல் யூ தட் வி கேன் சே. சார் நான் 190 வாங்கியிருக்கேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரி கொஸ்டின் வில் டெஃபினெட்லி ஆன்சர். பட் ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 195க்கு மேலே போன வருஷம் பார்த்தீங்கன்னா வி ஹேட் 397 ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த வருஷம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பிட்வீன் 3,000 to 4,000 ஸ்டூடெண்ட்ஸ். 195லேருந்து போன வருஷம் வெறும் 390, இந்த வருஷம் 3,000 to 4,000. 190க்கு மேலே போன வருஷம் 3,445 ஸ்டூடெண்ட்ஸ் வேறு. இந்த வருஷம் we are expecting around 9,000 students. 190க்கு மேலே. 185க்கு மேலே வந்து போன வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா hardly about 6,000 students were there, but in the வருஷம் it will cross 15,000. 180க்கு மேலே போன வருஷம் there are only 9,119 students, but this time they are expecting almost from 21,000 to 22,000.
175 ரேஞ்சில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 12,263 students were there 175ல. இந்த வருஷம் it will cross 31,000. So almost 175 ஒரு rank will be around 31,000. அதே போன வருஷம் 12,000. எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? போன வருஷம் படிச்சவங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க போல் இருக்கு. உண்மைதான். அதே 160 போன வருஷம் rank was 22,999. இந்த வருஷம் it will cross 45,000. 150 போன வருஷம் வந்து 31,229. இந்த வருஷம் it will cross 57,000. 140 போன வருஷம் cut off was 40, I mean rank was 40,000. This time it will cross 67. So நீங்க வந்து ஒரு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6 மார்க்ஸ்ல இருந்து அப் டு 30 மார்க்ஸ் வரைக்கும் வேரி ஆக போகுது கட் ஆஃப். அதுலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கட் ஆஃப் will increase drastically. Very marginally it will increase for mechanical, civil. ஏன்னா யாருமே கேட்கல. நேற்று கூட நான் ஒரு டிவியில் ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஐ ஆன்சர் 30 கொஸ்டின். 30 கொஸ்டின்ல 29 கொஸ்டின் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு தான் கேட்டான். ஒருத்தர் கூட சிவிலோ மெக்கானிக்கலோ கேட்கறதே இல்லை. எங்கே போனீங்கன்னு தெரியல. பட் வந்து புத்திசாலியாக இருந்தால் நல்ல காலேஜில் மெக்கானிக்கல் எடுக்கலாம். இப்போ சென்னை இன்ஸ்டியூட்டு, பிஎஸ்ஜி, தியாகராஜா, இந்த மாதிரி குமரகுரு, இந்த மாதிரி ஆர்எம்கே, இந்த மாதிரி டாப் பிராண்டட் காலேஜஸ்ல கண்டிப்பாக மெக்கானிக்கல் படிக்கலாம். செகண்ட் லெவல் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதோட ஃபர்ஸ்ட் லெவலில் நீ வந்து மெக்கானிக்கலோ ட்ரிபிளி படிச்சுன்னா புத்திசாலின்னு சொல்வேன் நான். கண்டிப்பா இது வந்து அவங்களே ஒரு லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் ஹர்ஷிகாவே, ஹவு சென்னை இன்ஸ்டியூட்ல எப்படி எல்லா பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஹவு கெட் அட்வான்டேஜ் அப்படின்னு. இப்போ வந்து அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கல்லூரிக்கு கொடுக்குறவங்களுக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்க போகுது. ஹூ இஸ் கோயிங் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு காலேஜ்? அப்போ கவுன்சிலிங்ல எப்படி சாய்ஸ் ஃபில்அப் பண்றது அது தனி. எனிதிங் எவ்ரிதிங் அபவுட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் வில் கோயிங் டு ஹேவ் a செப்பரேட் வீடியோ. அது வந்துக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து it will give an idea where you really stand அப்படின்னு. ஸோ கட் ஆஃப் வந்து இந்த இதுல எப்படி மாறும் அப்படின்னா இதுல வந்து ஒரு உறவு சொல்லிடுறேன். சப்போஸ் இந்த வருஷம் நீங்க 195 வாங்கியிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 188 to 190, அதாவது இந்த 5 மார்க் டிஃபரன்ஸ்ல என்ன வருதுன்னு பாருங்க. உங்களுடைய கட் ஆஃப் 190 அப்படின்னா லாஸ்ட் டைம் 178 to 180, 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ். 185 வாங்கியிருந்தீங்கன்னா 15 மார்க்ஸ் டிஃபரன்ஸ். 170க்கு போன வருஷம் கிடைச்சது. போன வருஷம் சேஃபஸ்ட் ஸ்கோர் வாஸ் 170. இந்த வருஷம் சேஃபஸ்ட் ஸ்கோர் டு கெட் டாப் கோர்சஸ் அண்ட் டாப் இன்ஸ்டிடியூஷன் வில் பி 185. அதாவது டாப் 50 காலேஜ்ல இன்க்ளூடிங் செல்ஃப் ஃபினான்சிங். 180 வாங்கினா போன வருஷம் 162 ரேஞ்சில் என்ன கிடைச்சதுன்னு பாரு. 175 வாங்கியிருந்தேன்னா லாஸ்ட் டைம் 152 ரேஞ்சில் என்ன கிடைச்சதுன்னு பாரு. 170 வாங்கியிருந்தேன்னா 145 போன வருஷம் என்ன கிடைச்சதுன்னு பாரு. 160 வாங்கியிருந்தா போன வருஷம் 135. 150 வாங்கியிருந்தா போன வருஷம் 125, 127 இந்த ரேஞ்ச் தான். இப்போ வந்து சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து நான் சொன்ன மாதிரி ஓசிக்கு வில் பி 187, 188 இந்த டாப் 50 காலேஜஸ்ல. 187 மேல வாங்கினா யூ வில் கெட் டாப் 50 காலேஜஸ் ஓசிக்கு. பிசியா இருந்துச்சுன்னா 185. எம்பிசியா இருந்துச்சுன்னா நீ வந்து ஓரளவுக்கு வந்து 170க்கு மேல, அதாவது 175 ரேஞ்சில் எம்பிசியா இருந்துச்சுன்னா டாப் 50 காலேஜஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 5 மார்க் ஒரு வித்தியாசம் வரும். பிசிக்கும் எம்பிசிக்கும் 5 மார்க்ஸ் குஷனிங் வரும். ஸோ அந்த மாதிரி பிசி முஸ்லீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 மார்க்ஸ் வரும். ஸோ பிசி முஸ்லீமாக இருந்துச்சுன்னா இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு டாப் 50 காலேஜஸ் யுவர் ஸ்கோர் ஷுட் பி அரௌண்ட் 172 அந்த மாதிரி, ஐ மீன் 178 ரேஞ்சில் இருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து 160, 150 வாங்கினீங்கன்னா யூ வில் கெட் செகண்ட் டயர், 3 டயர் காலேஜஸ். மொத்தம் 461 காலேஜ்ல 4 லெவலா பண்றோம். ஸோ இஃப் யூ ஸ்கோர்ட் 140 லெஸ் கீழே 140 கீழே போனா யூ வில் கெட் த 4th லெவல் காலேஜஸ். 140, 150 வந்து 3rd லெவல். 160 to 180 செகண்ட் லெவல். 180 above ஃபர்ஸ்ட் லெவல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இதான் வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் an overall picture. Yes sir. Surely sir, beautifully answered and beautifully put out the statistics and analysis. இப்போ மார்க்ஸ் வந்து எப்படி டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கா, அதுல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்குன்றத வந்து அழகா புரிய வச்சிருப்பீங்க. ப்ளீஸ் நோட் டவுன் டு திஸ். நீங்க போன வாட்டி இருக்கிறதோட கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து போன வாட்டி 170 வாங்கினா நல்ல மார்க்ன்றாலும் இப்போ 170 வாங்கினா எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு உட்காந்துராதீங்க. ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு இட் அண்ட் நோட் த சேஞ்சஸ் சார் செட். அண்ட் ஆல்சோ as சார் செட், இப்போ வந்து நீங்க மெக்கானிக்கல் வந்து கம்மியா ஒன்றும் கிடையாது சிஎஸ்சிக்கு. நீங்க வந்து எங்க படிக்கிறீங்கன்றதுதான் முக்கியம்ன்றது வந்து ஒரு பெரிய பாயிண்ட். அதை நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அட்ரஸ் பண்ணி
பண்ணியிருக்கோம். ஸோ என்ன படிக்கிறீங்கன்றதை விட எங்க படிக்கிறீங்க, the branding is really important and that branding is really required உங்க placements and everything after that. So please do look into it. இப்போ சிஐடில நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்ல வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பேஷனேட்டா இருந்தா கூட you can think of how you can integrate those two things. It's all about interdisciplinary thinking this time. So future la வந்து everything is going to be interdisciplinary, so you have to be able to adapt to everything. So நீங்க மெக்கானிக்கல் எடுக்கிறது, this is a really good choice. And மெக்கானிக்கல் எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கனெக்டடா இருக்கான்னு நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கோர் கம்பெனிஸ்ல போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு then choose. Because சிஆர்டில பாத்தீங்கன்னா we have a really good industry connection and everything. So please do check into it before you get into a course, and also give first preference to the college and not the course this time because of the cutoff marks. இல்ல கண்டிப்பா இப்போ வந்து நாட் ஒன்லி மெக்கானிக்கல், ஈவன் ட்ரிபிள் நீ சொன்னது வந்து 100% ரைட். எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் காட் பேஷனேட் அபவுட் கோடிங் ஸ்கில், எனிதிங் ரிக்வயர்ஸ் கோயிங், ஈவன் பயோமெடிக்கல் படிச்சாலும் they need to have. அப்போ நல்ல காலேஜ்ல பண்ணும்போது you said 100% correct. Any students who is going to integrate and learn from other disciplinary is going to be the big winner. ஏன்னா ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்பி போகாம a student with mechanical, electrical, electronics communication or biomedical are going to have the computational knowledge, is going to have definitely ஒரு அட்வான்டேஜ் இருக்குதான் போகிறது. ஸோ நல்ல கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க. மேபி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கொடுக்கல, தப்பு இல்லை, ஐ பிலீவ் இட். பட் நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஆர்டிஃபிஷியல் கொடுக்காதீங்க. ஈவன் யூ கேன் கிவ் இசி ட்ரிபிள், கிவ் அர்ஷிகா சொன்ன மாதிரி காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், அந்த ஐடியா பேஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஓகே எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் காலேஜ்ல தான் எனக்கு மேனேஜ்மெண்ட் சீட் வந்து கொடுக்க டாப் காலேஜ்ல கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஃபண்டிங் இல்லை, நான் கவுன்சிலிங்காக வெயிட் பண்றேன், எக்கனாமிக் சிச்சுவேஷன் அது மாதிரி அப்படின்னா தாராளமா வெயிட் பண்ணுங்க. we will guide you at every stage. Even we will tell you which are the best colleges in second tier, which are the best colleges in third tier. Also don't worry about all that. But if possible, if you're funding, நான் எப்பவுமே இங்க இப்போ பேரண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா தயவு செய்து கடன் வாங்கி மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன். டோன்ட் பாரோ அப்படின்னு தான் சொல்வேன். உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபண்ட் இருக்கு, பணம் இருக்கு, ஃபண்டிங் பொசிஷன் இருக்குன்னா தைரியமா வந்து நல்ல காலேஜஸ்ல கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இப்போ வந்து நிறைய காலேஜஸ்ல ட்ரிபிள் மெக்கானிக்கல் டாப் பிராண்டட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா டொனேஷனும் கிடையாது, ஒன்லி ஃபீஸ் தான். ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு தான் வந்து டொனேஷன் சில பேர் கேட்கறாங்க, கேபிடேஷன். பட் அப்படி இருக்கும்போது why don't you take that advantage? இப்போ கூட இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய டாட்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா she scored only about 150. அவங்க வந்து ஓசி. இப்போ அந்த ஓசி இருக்கும்போது வந்து they are working in ஒரு மீடியா சேனல். அவங்க வந்து சார் எங்களால டொனேஷன் கொடுக்க முடியாது. அந்த பொண்ணு வாஸ் மென்டலி ஒன்லி ப்ரிப்பேர் டு கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எஸ்டர்டே நைட் ஒன்லி ஐ பிரைன் வாஷ்ட் ஹர். யூ கேன் டூ ஈவன் ட்ரிபிள் ஆல்சோ, யூ கேன் டூ வித்வுட் டொனேஷன், யூ கோ அண்ட் ஜாயின் தி ஸ்டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி இப்போதான் இன்னைக்கு வந்து மார்னிங் ஷி காட் கன்வின்ஸ். ஷி செட் அங்கிள் ஐ எம் ரெடி அங்கிள், ஐ கோயிங் டு ஜாயின் ட்ரிபிள். ஐ வாண்ட், நீங்க சொன்ன மாதிரி நைட் ஐ தாட் ஆஃப் இட் பெஸ்ட் அப்படின்னு. ஸோ நத்திங் ராங். ஸோ வந்து டோன்ட் கெட் டிப்ரெஸ் ஆர் டிசப்பாயிண்ட் தட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் கெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி. இப்போ எல்லா காலேஜுமே நாட் ஒன்லி சென்னை இன்ஸ்டிடியூட், டேக் த டாப் காலேஜஸ், ஆர்எம்கே, ராஜலட்சுமி, சாய்ராம், நீங்க வந்து வெங்கடேஸ்வரா, ஸ்ரீபெரும்புதூர், எஸ்எஸ்என் நீங்க எடுத்துக்கோங்க. இல்லை வந்து நீங்க வந்து குமரகுரு, பன்னாரி, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ ஈஸ்வர், தியாகராஜா, மெப்கோ, இந்த மாதிரி இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து கேபிஆர், இந்துஸ்தான், இந்த மாதிரி டாப். நீங்க வந்து அந்த சைட்ல கோயம்புத்தூர்ல அந்த கோயம்புத்தூர்ல சாரி மதுரை சைட்ல வேலம்மாள், இந்த பக்கம் கூட வந்து டவுன்லைன் பனிமலர் அண்ட் சென்ட் ஜோசப். நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நல்ல காலேஜில் படிக்கும்போது டெஃபினெட்லி யூ கேன் கோ அபவுட் இட், நத்திங் ராங். நான் தான் சொல்வேன் நான். ஸோ வந்து மேக் ஷுர் இந்த ஐ ஹவ் கிவன், நீங்கள் மேபி யூ கேன் ரீவைண்ட் அகைன் லிசன், எந்த கட் ஆஃப்ல எப்படி இருக்கீங்க. அர்ஷிகா சொன்ன மாதிரி டேக் அ நோட், டோன்ட் கெட் எக்ஸைட்டட் ஆர் ஆங்ஸைட் ஆர் டிப்ரெஸ் எனிதிங். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதாவது ஆய்வு செய்து நிதானமா ஒரு முடிவு செய்யுங்க. ஏன்னா யூ கேன் நாட் லுக் பேக். அதுக்கப்புறம் எடுத்த பிறகு கூட தயவு செய்து டோன்ட் வந்து ரிக்ரெட். ஏன்னா நம்ம ஊர்ல எப்படின்னா எது எடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு 10 பேர் இருப்பான். நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடு, நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கலான்னு கேட்பான். நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கலாம், நீ ஏன் ஐடி எடுக்கலான்னு கேட்பான். இன்னொருத்தர் ஏன் நீ ஈஸி எடுத்துக்கலாமே, எலக்ட்ரானிக்ஸ்லயும் போகலாம், ஐடிலையும். அதுவும் இப்ப நீ மெக்கானிக்கல் ட்ரிபிள் எடுத்துனா என்ன மெக்கானிக்கல் ட்ரிபிள் எடுத்திருக்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு.
இப்படிலாம் ஒன்று போட்டு குழப்பி தள்ளிடுவாங்க. கவலையே படாதீங்க. நான் எப்பவுமே சொல்வேன், உலகத்துல there is nothing like right decision in this world. Make your decision right. Make your decision. Prove the world that yes, this is what is going to, I have capacity, I will definitely. இது நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரொஃபஷன் 20 வருஷம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான் சொன்னே, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனடா, என்னடா ஒரு பிசினஸ் விட்டுட்டு இது பந்தியாடு. நான் எங்க அப்பா குறை சொல்ல, அவர் பயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பெருமையா சொல்லுவாரு, எங்க ஜேபி தான் வந்து கெரியர் கன்சல்டன்ட் அப்படின்னு. ஸோ எங்க வீட்லயே வந்து எதிர்ப்பு. நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, டே இதெல்லாம் ஒரு தொழிலாடா என்ன அப்படின்னு. இன்னைக்கு வந்து ஐ எம் பிகமிங் அ வேர்ல்ட் ஃபேமஸ் கெரியர் கன்சல்டன்ட். இப்போ எடுக்கும்போது கஷ்டம் தான், கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. 10 பேர்ல 9 பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி, இதெல்லாம் ஒரு தொழிலே கிடையாது, இல்லை ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, நீ ஒளிஞ்சு போயிடுவா, எப்படிலாம் நீ இருக்கிற பிசினஸ் எல்லாம். இன்னைக்கு பார்த்தா நான் கொடி கட்டி பறக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து பெருமையா சொன்னாங்க, ஜேபி சார் கரெக்டா மூவ் பண்ணிட்டாரு, இந்த அளவுக்கு கரெக்டா எடுத்துட்டாரு. அப்படிதான் இது எல்லாமே எப்பவுமே நடக்கிறது தான். So make it, I made my decision right. I proved the world, yes, what I choose the profession was the right decision at the right time. இதுதான் இப்போ எங்களுக்கு actually we wanted to give you input more than giving answering to your questions. We thought first we'll motivate you, don't worry. ஏன்னா நிறைய பேர் வந்து அதாவது எப்பவுமே இந்த ஆசைகள் ஜாஸ்தி. அர்ஷிகா ஒத்துக்கிறியா? எப்பவுமே கண்டிப்பா சார், ஆசைகள் ஜாஸ்தி. எப்பவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 190 வாங்கினா வந்து கேட்கறாங்க, அண்ணா சொல்லி கிடைக்குமா? 180 வாங்கணும், எனக்கு எஸ்எஸ்என் கிடைக்குமா? அவன் இஸ் நாட் திங்கிங். அதாவது எல்லாமே தே வாண்ட் த டாப் லைன். இதுதான் அங்க வந்து டோன்ட் கெட். இப்ப வந்து நான் இல்லைன்னு சொன்னா டிசப்பாயிண்ட் ஆயிடுறீங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட் வேண்டாம். கம் டு ரியாலிட்டி பிக்சர். என்னைக்குமே ரியாலிட்டி பைட்ஸ், உண்மை கசக்கும். ஸோ தயவு செய்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. நல்ல கல்லூரிக்கு முக்கியத்துவம் கூட எடுங்க சார். அதுதான். எஸ், we'll go for the questions. Yes sir, totally beautifully answered. கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க and make it your decision and not someone else's decision, and make sure இப்போ ஒரு decision எடுத்தீங்கன்னா you have to put your all into it. இப்போ மத்தவங்க சொல்றாங்கன்றதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்களால முடியும், என்னால முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படி இருந்தா மட்டும் go with that decision. So that's what I wanted to say. And yes sir, so since we started about engineering, நான் engineering பத்தி போனதுல இருந்து வந்த questions கேக்குறேன். So இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பெட்டரா இல்ல பிடெக் ஐடி பெட்டரா அப்படின்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஐடிக்கும் வித்தியாசமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய பூம் வந்தது. அப்போ வந்து ஏஐசிடியில் ஒரு ரெகுலேஷன் இருந்தது, எந்த கல்லூரியும் 120 சீட்டுக்கு மேல they cannot start even if they are accredited, if you are the top line. அப்படி இருக்கிற பட்சத்துல டிமாண்ட் வாஸ் மோர். அப்போ வந்து அந்த ரெகுலேஷனை மாற்றணும்னா தட் இஸ் ஹேஸ் டு பி கோ த்ரூ த பார்லிமெண்ட், லாட் ஆஃப் ப்ரொசீஜர் வாஸ் தேர். ஸோ வேற வழி இல்லைன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. அதாவது டு அகாமடேட் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுல சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமாவே வந்து ஒரு 4-5 சப்ஜெக்ட் தான் வித்தியாசம் வரும். நாட் அ பிக் டிஃபரன்ஸ். அதனால கம்ப்ளீட்டா 100% ஈக்குவல் இல்லை, 95% இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். அதே மாதிரி கேட் எக்ஸாம் எழுதும்போது ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி தேர் மேட்சிங் வித் கேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அடுத்தது கம்பெனி வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஐடிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்றது இல்லை. நிறைய காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் காட் மோர் பெட்டர் சேலரி தென் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சில காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹஸ் காட் மோர் சேலரி. ஸோ திஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். ஸோ நான் என்ன சொல்வேன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், செகண்ட் ஐடி. இன்னொரு கேள்வி நிறைய பேர், சார் ஐடி எடுத்தா நாளைக்கு அப்ராட்ல எம்எஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வருமா, இல்ல இங்க இந்தியாவில் எம்டெக் பண்ணும்போது ப்ராப்ளம் வருமா, நான் ஐடி எடுத்துட்டு எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண முடியுமா? எல்லாமே பண்ணலாம், தைரியமா இருக்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஐடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், செகண்ட் சாய்ஸ் ஐடி வேணா கண்டிப்பா வைக்கலாம். Yes sir, beautifully answered. And இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு क्वेश्चन as well, because இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி பேசுறதுனால ஃபர்ஸ்ட் அது பார்த்துடலாம்னு கேட்கிறேன். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படியே படிக்கிறதா இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸோட வருது, இல்லை ஏஐஎன்டிஎஸ் அண்ட் சிஎஸ்பிஎஸ் மாதிரி வர கோர்சஸ், ஸோ அது ப்ரிஃபர் பண்ணலாமா இல்லை இது ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். இது நம்மளுடைய ப்ரீவியஸ்லயும் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னொரு தடவை நிறைய பேர் கேட்கறதுனால இன்னைக்கும் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் தான்
artificial intelligence data science or computer science business system or computer science communication engineering. இப்போ இந்த மூணுல எப்படி எடுக்கிறது சார்? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இல்லை சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. கேட் எக்ஸாம் எழுதும்போது நாளைக்கு வந்து இட் வில் நாட் கம்ப்ளீட்லி மேட்ச் 100% சிலபஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வில் மேட்ச் வித் இதுக்கு வந்து மேட்ச் ஆகிறது, பட் எழுதலாம். யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் கேட் எக்ஸாம், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் யார் எடுக்கலாம்னா, சார் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டேட்டா சயின்ஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆட்டோமேஷன் அப்படின்னா டேக் திஸ் கோர்ஸ் because you're narrowing down. Illa sir, I want to come into business side. My aim is finance, banking, financial sector la I want to grow my career. I want to integrate my technology with banking, financial அப்படின்னா take computer science and business system. Sir, I want to integrate technology with communication. 5G எல்லாம் வந்துருச்சு சார், satellite communication, lot of developments are taking place. அப்போ அந்த எல்லாம் வரணும்னா computer science and communication engineering. So you have to decide. அதுக்கப்புறம் maybe you can take about ECE, EEE and all this. Yeah. Yes, sir, beautifully answered. So if you're interested in the particular field, by all means go for it. If not, if you want to keep your options open, go for CSE or IT, that's better. So yeah, the next question is, this is like a common misconception. So எல்லாருமே சொல்றது இப்போ பயோமேத் குரூப் எடுத்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூன்றது நமக்கு தெரியும். So this person has asked, இப்போ நான் பயோமேக்ஸ் படிக்கிறேன் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா? will it be easy for me? இல்ல, கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். இதுல வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்ஃபேக்ட் many of my own biology students have exceedingly well have come in the even university rank placements outbeating the 12th computer science student. இது நான் நிறைய தடவை ஜோவியலா நான் பேசுவேன். என்ன அப்படின்னா, இப்போ அர்ஷிகா நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸா பயாலஜியா? பயாலஜி தான் சார். பயாலஜி. இப்போ வந்து அர்ஷிகா வந்து பயாலஜி, ரைட்டா? இப்போ வந்து அவளுக்கே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பா, ரைட்டா? அவள் வந்து +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பா. நான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ல சொல்லுவேன், இந்த +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பொண்ணுக்கு இல்லை அந்த பையனுக்கு கம்ப்யூட்டரில் லேட்டஸ்ட் ஏதாச்சும் தெரியும்னு நினைக்கிறியா? சத்தியமாக தெரியாது. இவங்களுக்கும் தெரியாது, 2 பேருக்குமே தெரியாது. அப்புறம் எதுக்கு பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு? இது வந்து நான் ஜோவியலாகவே சொல்வேன், நான் ரியாலிட்டி. ஏன்னா இது நான் ப்ரூவே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 12th படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட கேட்பேன், வாட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் இன் C++, வாட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான்? தெரியாது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பே கிடையாது. இப்போ இவங்களுக்கும் அது தெரியாது. இப்போ அதனால வந்து பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிலாம் ஒன்று, ஈவன் பயாலஜி ஸ்டூடெண்ட் கேன் டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் ரிமெம்பர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆல்சோ கேன் டேக் பயோடெக்னாலஜி அண்ட் பயோமெடிக்கல். இதுவும் புரிஞ்சுக்கோங்க. அதனால கவலையே படாதீங்க. ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் ஒரு டவுட், சார் நான் வந்து இந்த ஹெல்த் கேர் இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஹெல்த் கேரில் வருது. கூகுளுடைய பிக்கஸ்ட் ரிசர்ச் அதில் தான் இருக்குது. கண்டிப்பாக சுந்தர் பிச்சை உடைய மோஸ்ட் பெட் வந்து ரிசர்ச் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் இன் ஹெல்த் கேர் ரிலேட்டட் தான். கூகுளுடைய, மைக்ரோசாஃப்டுடைய பிக்கஸ்ட் ரிசர்ச் ஃபினான்ஷியல் செக்டரில். ஸோ எவ்ரிபடி ஹாஸ் காட் தேர் ஓன் நிஷ் ஏரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது, சார் நான் வந்து 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ், கேன் ஐ டேக் பயோமெடிக்கல், லேர்ன் ஆர்டிஃபிஷியல்? டெஃபினட்டாக பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பயோமெடிக்கல் ஆல்சோ யூ கேன் டேக். Yes, so the vice versa is also true. அழகா சொல்லிட்டீங்க. ஸோ நீங்க 12th என்ன படிச்சீங்களோ அதுக்கு வந்து உங்க ஃபீல்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் அ பயோ ஸ்டூடெண்ட், கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் கம்ப்யூட்டர், அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் பயோ, அண்ட் யூ கேன் இன்டிகிரேட் யுவர் ஃபீல்ட். தட் இஸ் ஆல் திஸ் இஸ் அபவுட். அண்ட் எப்படியும் உங்க காலேஜஸ் சிலபஸ் பாத்தீங்கன்னா, ஈவன் ஐ தாட் ஓகே நமக்கு ஒரு டிராபேக் இருக்குமோ, பட் பார்த்தா தே ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச். ஓகே, சிலபஸ் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே தட் எனி ஸ்டூடெண்ட் கேன் கோப் அப் வித் இட். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் அட் ஆல். ஸோ தேல் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக்ஸ், அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ யூ வில் ஹாவ் நோ ப்ராப்ளம் matching up to the computer science students, because as sir said, they are also not updated with the technology. So we are all standing in the same ground. So please do look into it and do choose computer science as for your question. And the next question is, okay, since we talked about a little bit of biology, and yeah, so this person is asking if biotechnology is the right choice and what are the skills that they have to develop while pursuing the undergraduation. குட். பயோடெக்னாலஜி கண்டிப்பாக எடுக்கலாம், நல்ல காலேஜில் எடுங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸோ, இல்லை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்ஜிலையோ, குமரகுருலையோ, ராஜலக்ஷ்மிலையோ,
இந்த மாதிரி வந்து டாப் லைன் காலேஜஸ்ல வந்து தே ஆஃபர் பயோடெக்னாலஜி பிகாஸ் வெரி லிமிட்டட் டாப் காலேஜஸ். ஸோ டோன்ட் காம்ப்ரமைஸ் தி காலேஜ் பிகாஸ் யூ நீட் டு டூ லாட் ஆஃப் ரிசர்ச் ஒர்க். அதே மாதிரி பன்னாரி கூட தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன் பயோடெக்னாலஜி. ஸோ அப்போ அவங்க வந்து தே ஹவ் இன்வெஸ்டட் லாட் ஆஃப் மணி இன் தட் பயோடெக் ரிலேட்டட் தி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறையா இருக்கு. கோ அண்ட் டூ ஒர்க். நான் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே சொல்லுவேன், ஸ்பெண்ட் யுவர் டைம், லாட் ஆஃப் டைம் இன் த லேப் அண்ட் தி லைப்ரரி. லேர்ன் மோர். பார்ட்டிசிபேட். உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட அவங்க பேப்பர் ரிசர்ச் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்பர்ல ஏதாச்சும் ஜாயின் பண்ண முடியும். மேக் ஷுர் நீங்க வந்து நேஷனல் ஜேர்னல்லையோ இன்டர்நேஷனல் ஜேர்னல்லையோ இது மாதிரி வர மாதிரி. ஏன்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல இல்லை உங்களோட எம்டெக் படிக்கிற பசங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி பண்றவங்ககிட்ட யூ இன்டெகிரேட் வித் தேம் ஸோ தட் யூ அவங்களுடைய ரிசர்ச் பார்ட்டை நீங்க ஒரு பார்ட்டை வந்து எடுங்க. செகண்ட் இயர்ல இருந்து லெட் யுவர் நேம் ஸ்டார்ட் கமிங் இட் பிகாஸ் அந்த ப்ரொஃபைல் பில்டிங் பிராண்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபார் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து டூ லாட் ஆஃப் பேப்பர் ப்ரெசன்டேஷன், where lot of seminars, project works, do small research work in the area which you are interested. Biotechnology also is a spread of light. Medicinal biotechnology இருக்கு, plant biotechnology இருக்கு, human biotechnology. இப்போ இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ், ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. பட் வந்து நிறைய பேர் வந்து கேட்கறது வந்து சார் ஐ வாண்ட் டு பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பயோடெக்னாலஜி எடுக்கிறேன். பட் சேம் டைம் வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல மனசுல பயம் இருக்கு சார். இந்த கம்ப்யூட்டர் வந்து அப்படியே அப்படியே மாய உலகம் மாதிரி இருக்கு சார். எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பயாலஜி எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி போறாங்க. நான் எங்கேயோ தப்பு பண்ணிடுவேனோ, பயமா இருக்கு அப்படின்லாம் தோணும். பட் அதுக்கு ரிலேட்டா கூட பண்ணலாம். இப்போ ஐ டெல் யூ, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க பயோடெக்னாலஜி பண்ணும்போது டூ லாட் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் டு ஜினோமிக்ஸ். அதில் வந்து யூ நீட் டு லேர்ன் அபவுட் கம்ப்யூட்டேஷனல். ஸோ ஜினோமிக்ஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் எ ஹியூஜ் அப்ளிகேஷன்ஸ், ஹியூஜ் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் திஸ். இது வந்து எல்லாமே வந்து மாறுது. இது இப்போ ஈவன் எலக்ட்ரானிக்ஸ்ல கூட நான் சொல்லலாம் சொன்னீங்கன்னா, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கிறது கூட நீங்கள் வந்து பயப்படலாம். செமிகண்டக்டர்ஸில் வந்து ஐ வாஸ் ரீடிங் அ புக், I'll tell you, this book is known as Reimagining the Jobs in the fast changing world. I was literally வந்து surprised. அதுக்கப்புறம் I did lot of research because when I get some information from this, I will read because it's very important for the students engineering how world is going to change in small things. அதாவது there is a new material that has been found out. It is known as graphene. It is spelled as GRAPHENE, right? இதுல வந்து இந்த கிராஃபினை வந்து பெரிய லெவல்ல மேனுஃபேக்சர் பண்றதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. பட் திஸ் வில் ரீரைட் என்டையர் செமிகண்டக்டர். இட் வில் கிரியேட், இட் கேன் மேக் த ஃபாஸ்டஸ்ட் செமிகண்டக்டர்ஸ் இன் த வேர்ல்ட். It is going to rewrite entire electronics, this particular material development. Can you believe it has got the magical properties? நீங்க கிராஃபின் பத்தி படிக்க போய் I got hooked. இப்போ last 2 days I am doing a lot of work. அதில் வந்து it is, can you believe it is 200 times stronger than steel? Can you believe 200 times stronger, 10 times it is more better got conductivity than copper, totally transparent, very flexible, and it generates. அதாவது அவங்களே அதான் சொல்றாங்க, this discovery has generated immense excitement. இது ட்ரூ. இப்ப நான் இது படிக்கும் போது என்னடா இப்படிலாம் இருக்கு, என்ன ஆக போகுது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில, எப்படி எலக்ட்ரானிக், பிகாஸ் செமிகண்டக்டர்ஸ் யூஸ்ட் ஈவன் இன் தி கம்ப்யூட்டர்ஸ். See, things are going to change drastic. One innovation can rewrite the entire few industries. So another நான் சொல்றேன், you need to keep updating, learn quite a bit, read books. இதுதான் இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஜேபி சாருக்கு கலாம் சார் கூட தொட்டு பார்ப்பாரு, டே உள்ள கம்ப்யூட்டர் வச்சிருக்கியாடான்னு. கிடையாது, சத்தியமா கிடையாது. ஐ ரீட். இப்போ நான் சொன்ன மாதிரி when I read something, இப்போ அவளுக்கே வந்து இப்போ ஈவன் அர்ஷிகா will go and find out what is graphene means. Yes, definitely. That's what you need to do it. How things are going to change, whether we can do some related work, engineering படிக்கும் போது அப்படிதான் நம்ம பார்க்கணும் இல்லையா. சும்மா நான் போனேன், காலேஜுக்கு போனேன், வாட்ஸ்அப் பண்ணேன், ஃபேஸ்புக் பண்ணேன், நான் வந்து 2 பேர்கிட்ட பேசினேன், லேப் பண்ணேன், அசைன்மெண்ட் எழுதுனேன், ஒன்றும் வேலைக்கே ஆகாதெல்லாம். இன்னும் ஸ்கூல் மாதிரி நடத்துறாங்க சில ஸ்கூல், ஐ மீன் சில காலேஜஸ்.
I hats off to Chennai Institute of Technology, colleges like Chennai Institute, RMK, Rajalakshmi, Sairam. They are totally changing. They are changing to the adopt to the flexibility. அதனால தான் நான் காலேஜ் சூஸ் பண்ணும்போது கூட நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க. இப்போ ஈஸ்வர், இப்போ குமரகுரு, பன்னாரி, they give a lot of flexibility to the students to learn something more. So இந்த மாதிரி இப்போ வந்து just to give an example, இப்போ வந்து the students who is taking electronics who wants to do something research and wants to do something very big can really do some research in graphene. அதாவது அது கூகுள்ல படிக்க ஐயோ இப்படி ஒரு மெட்டீரியல் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, அகைன் அது ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸை வந்து எப்படி பேரலா அது பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அந்த மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது அன்பிலீவபிள். So the things are going to change. You need to learn fastest. Who is going to learn more? Who is going to learn faster? Are going to be the winners. Yes. Yes, sir. Definitely, sir. நீங்க வந்து சிலபஸ்ல இருக்கத படிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க இந்த அவுட் ஆஃப் த சிலபஸ் லேர்னிங் சார் சொன்ன மாதிரி அப்டேட்டடா இருக்கிறது, சேஞ்சிங் வித் த என்வாயன்மெண்ட் அண்ட் லேர்னிங் ஃபாஸ்டர். Who learns fast, that guy is going to win the race. So please do keep yourself updated. Biotechnology-க்கு மட்டும் இல்ல, this is for all fields. Any field you select, இதுல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் கமிங் ஹெட். ஸோ நீங்க என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது, உங்க ஃபீல்ட்ல என்ன நடக்குதுன்னு ப்ளீஸ் பி அப்டேட்டட் ஆஃப் இட். ஸோ தட் இஸ் வாட்ஸ் கோயிங் டு கிவ் யூ சக்சஸ். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் லைக், ஓகே, மை கட் ஆஃப் இஸ் 186 SC கேட்டகரி சார். CS இன் PSG டெக் கிடைக்குமா? இல்ல 186 அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 170. லாஸ்ட் டைம் 170க்கு எஸ்சிக்கு வந்து கண்டிப்பா பிஎஸ்சில கிடைக்கல. பட் வந்து உங்களுக்கு வந்து டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல கண்டிப்பா கிடைக்கும். டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். எஸ். Yes, sir. Thank you for answering that question. I think it will be helpful for him or her. So we'll have 2 more questions. Yeah. Yeah, sir. So in the engineering field இன்னொரு question இருக்கு. So BA robotics and automation பத்தி சொல்லுங்க சார். எங்க படிச்சா நல்லா இருக்கும், ஸ்கோப் இருக்கா, மாஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு. வெரி குட் கொஸ்டின். அதாவது இந்த ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து பிஎஸ்சி டெக்ல தான் கொடுக்குறாங்க. அதே சிலபஸ் ஆல்மோஸ்ட் வந்து 80% சிலபஸ் மேட்ச் ஆகுறது மெக்கட்ரானிக்ஸ். அவங்க வந்து மெக்கட்ரானிக்ஸ் கொடுக்காம கொஞ்சம் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் ரிலேட்டடா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது வந்து இப்போ வந்து இதில் வந்து மெயினாக வந்து யூ வில் லேர்ன் அபவுட் ரொபோட்டிக், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்கு, இந்த மாதிரி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே வருது. இப்போ இதுதான் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நாளைக்கு கேட் எக்ஸாமில் வி டோன்ட் ஹவ் மெக்கட்ரானிக்ஸ் ஆர் ரொபோட்டிக்ஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ப்ராப்ளம். இது மாதிரி பண்ணும்போது லேர்ன் ஜெர்மன் லாங்குவேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் இயரில் கம்ப்ளீட் A1, செகண்ட் இயரில் A2, தேர்ட் இயரில் B1 கம்ப்ளீட் பண்ணுங்க. robotic and automation இல்ல மெக்காட்ரானிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது மேக் ஷூர் தட் யூ கெட் அ சர்டிஃபைட் RPA, robotic process automation. அதில் யூ ஷுட் கெட் சர்டிஃபைடு. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த robotic process automationல வந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிட்டோம். இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், தட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்படிங்கிறது. இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் IPAன்னு சொல்லுவோம், இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். அதை பற்றியும் வந்து நீங்க பண்ணுங்க. நீ லேர்ன் அபவுட் த ஸ்கில்ஸ். இன்னொன்று வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது மேக் ஷூர் தட் யூ கெட் அ வெரி குட் மார்க்ஸ். டூ சம்திங் ரிலேட்டட் இன் மாஸ்டர்ஸ் ஆல்சோ, எஸ்பெஷலி இன் ஜெர்மனி அண்ட் ஆல். Even illa sir, I want to study in India. Can you believe IIT has brought in the courses first time in India, digital manufacturing and smart factories. Course pere vandu digital manufacturing and smart factories. இதெல்லாமே ஃபியூச்சர்ல எல்லாமே ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ் தான் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா வி நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் கேட். பட் கேட் எழுதும்போது இந்தியாவில் வந்து உங்களுக்கு அந்த மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ பண்ணும்போது அப்போ நீங்கள் நிறைய மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they choose electronics instrumentation mainly because that relates almost 60. அதுக்கப்புறம் they additionally learn and they write those exam. அது மாதிரி யூ கேன் ஆல்சோ ரைட் கேட். பட் எந்த சப்ஜெக்ட் எழுதுறது வந்து இட் வில் பி அ ப்ராப்ளம். அதுதான். But most of them choose E and instrumentation related because most of the electronics வந்து கவர் ஆகுது கேட்ல. ஸோ அப்படி நீங்கள் வந்து முன்னாடி ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல மேத்தமெட்டிக்ஸ் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. செகண்ட் இயர்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர்ல எக்ஸ்ட்ரா அடிஷனலாக நம்ம என்ன கற்றுக்கணும் அது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ அப்பியர் ஃபார் கேட் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். பட் மெயின் டார்கெட் யூ ஷுட் ட்ரை டு கெட் இன் டு டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் ஜெர்மன் and US or Sweden. These are the 3 countries, and if you learn Japanese, you can even go to Japan also. So these are few countries that are really strong in automation and robotic. Yes.
Yes, so beautifully answered on how the future will be and how you have to equip yourself. Because கேட்ல வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஃபீல் கிடையாது, பட் அது வந்து how you can work your way around itனு அழகா சார் சொல்லிட்டாரு. So then the next question is last question. Yeah, the last question in engineering thing. We're closing it with this. But do feel free to ask your questions. Next session we will address your questions. Yeah, next address we'll have agriculture, medical related ellame. This will get to engineering. Yes, yeah. So the last question is, sir, it's good to do engineering or can we prefer Ayush courses? Very good question. அதாவது இன்ஜினியரிங் பண்றதா you must be a biology student. So ஆயுஷ் பண்றதா அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்பவுமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எம்பிபிஎஸ் கொடுப்பேன். அதுக்கு யூ ஹேவ் டு நீட், யூ ஹேவ் டு ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். செகண்ட் சாய்ஸ் டெஃபினெட்லி இன்ஜினியரிங். Third choice will be veterinary or fisheries. அதுக்கு you should have more than 190 cut off. Fourth choice தான் I will take Ayushly first preference I will give naturopathy BNYS. அதுக்கு நீட் கிடையாது, பிகாஸ் தனி அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் தான் சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, அதுக்கு நீட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆயுஷ் பெட்டரா, இன்ஜினியரிங் பெட்டரா அப்படின்னா இன்ஜினியரிங் இன் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெஃபினெட்லி அ பெட்டர் சாய்ஸ், ரைட்? Yes, sir. Thank you so much for interacting. Yes, Sarshika. Yes. Thank you so much, guys, for asking your questions. Other questions will be answered in the further sessions. Do not worry. When the questions and array questions you would have addressed in the previous videos also. The question written on that would be the sole reason for it. So do watch all the videos and you will surely find your answer for it. And do subscribe to our channel and like this video for more videos like this. And it was a great time interacting with you guys. Have a great day. And I would like to thank Chennai Institute of Technology and JP Gandhi sir's YouTube channel before ending the session for conducting this beautiful series, for putting forth more and more videos for the use of children. So thank you so much everyone for watching. Have a great day and we'll meet you in the next video.